Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வசூல் வேட்டையில் ஈடுபட்ட தொழிலாளர் நலத்துறை ஆய்வாளருடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. தொழிலாளர் நலத்துறை ஆய்வாளர் சாந்தி ஸ்ரீனிவாசன் என்பவரின் கடையில் சோதனை செய்வதாக கூறி 7000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நிலையில் அவருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு ஊழியர்கள் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். பணம் வாங்கிச்சாப்பா அந்தம்மா இருங்க ஒரே சார் அந்த இருங்க அந்த பணம் வாங்கிச்சா இருப்பா எவ்வளோப்பா வாங்கினா உங்ககிட்ட 7000 வாங்கினா ஏதாவது ரெசிப்ட் கொடுத்தாங்களா தம்பி ஏதாவது ரெசிப்ட் கொடுத்தாங்களா எவ்வளோ வாங்கினாப்புல உங்ககிட்ட 7000 வாங்கினா இது ஐடி கார்டா ஐடி கார்டு காமிங்க. மயிலாடுதுறை அருகே திமுக ஒப்பந்ததாரர் தரமற்ற முறையில் கட்டிய வீடு இடிந்து விழுந்து 7 வயது சிறுமி உயிரிழந்ததால் சாலை மறியலில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். பொய்கைக்குடியில் திமுக ஒப்பந்ததாரர் கட்டிய தரமற்ற வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் காயமடைந்த சிறுமி சஹானா ஸ்ரீ அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் இல்லாததால் உயிரிழந்தார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அனைத்து துறைகளும் ஊழல் மயமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். முதல்ல அந்த கான்ட்ராக்டுக்காரங்களை கண்டிக்கணுங்களா. ரெண்டாவது முறையாக என்னென்னா, இந்த காலி சுகாதார நிலையத்தில் எங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கிடையாது, எங்களுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்கான ஆள் கிடையாது. தேனி மாவட்டத்தில் காவல்துறையை கண்டித்து நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய கட்டிடங்களை சேதப்படுத்திய விவகாரத்தில் பொய் புகார் பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்துள்ளதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் ஏவல் துறை லஞ்ச லாவண்யத்தில் திளைப்பதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரியில் சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் தொடங்கி வைத்தார். 9வது வார்டு மக்களின் கோரிக்கையை ஏற்று நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அதன் பூமி பூஜையில் அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் பங்கேற்று கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். மாவட்ட அவைத் தலைவர் காத்தவராயன், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் தென்னரசு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் இலக்கோட்டை அருகே பள்ளி மாணவிகளை கேலி செய்ததை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநரை போதை ஆசாமிகள் தாக்கும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. செங்கோட்டையில் ஆட்டோவில் சென்ற பள்ளி மாணவிகளை போதை ஆசாமிகள் தடுத்து நிறுத்தி கேலி செய்தனர். அதனை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநர் மீது போதை கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறை செயலிழந்துள்ளதால் ரவுடிகள் அட்டகாசம் அதிகரித்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் 23 நாட்களில் உண்டியலில் 1,71 லட்சம் ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் எண்ணப்பட்ட போது 1,71,32,719 ரூபாய் ரொக்கம், 649 கிராம் தங்கம், 14,007 கிராம் வெள்ளிப் பொருட்கள் உள்ளிட்டவை காணிக்கையாக செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அய்யலூர் ஆட்டுச்சந்தையில் 2 கோடிக்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றுள்ளது. ஆடி மாதத்தில் பெரும்பாலான மக்கள் குலதெய்வ வழிபாடு நடத்தி அசைவ விருந்து வைப்பது வழக்கம். இதனை ஒட்டி அய்யலூர் ஆட்டு சந்தையில் வெள்ளாடு, செம்மறி இன வகை ஆடுகளை அதிக விலைக்கு வியாபாரிகள் வாங்கி சென்றனர். சந்தை தொடங்கி 4 மணி நேரத்திற்குள் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூரில் பழுதடைந்துள்ள நூலக கட்டிடத்தை விரைந்து சீரமைக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. நூலகத்தை ஏராளமான மாணவர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தி வரும் நிலையில் முறையான பராமரிப்பின்றி பாழடைந்துள்ளதால் தற்போது நூலகம் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசின் ஊராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டாமல் நூலக கட்டிடத்தை பராமரித்து விரைவாக திறக்க வேண்டுமென வாசகர்கள் கோரிக்கை விடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மகளூர்பட்டியில் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் வாகன ஓட்டுநர்கள் அவதியடைந்துள்ளனர். அண்ணா நகரிலிருந்து விசுவாசம்பட்டி வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சேதமடைந்த சாலையை சீரமைக்க பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.